Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் பலியினில் இணைந்திடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் பலியினில் கலந்திடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பை நாளும் பகிர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பை நாளும் பகிர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்று சனிக்கிழமை கன்னிமரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். கன்னிமரியால் தன்னுடைய வாழ்வில் கடவுளுடைய வார்த்தையை தாங்கி கடவுளுடைய செயல்பாட்டை தன்னுடைய வாழ்வில் ஆம் என்ற வார்த்தையின் வழியாக அவர் செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் நமக்கு கற்றுத்தருவது இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக, அவருடைய செயல்பாட்டின் வழியாக நாம் கடவுளுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ கன்னிமரியார் இன்று நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். கன்னிமரியாருடைய பரிந்துரை, அவருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் மகிழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அருளை நிறைவாக பெற்றவர்களாக, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் நாம் விடுவிக்கப்பட்டு புது வாழ்வை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ இத்திருப்பலிகளே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான புனித மரியாவின் வணக்கத்துக்குரிய உமது பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுறச் செய்வதாக.
உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனங்கள் 1 முதல் 10 முடிய 13 மற்றும் 30 முதல் 32 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாய் நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவனது இரத்தப்பழி அவன் மேலேயே இருக்கும். எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளைக் கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் இராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். 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 உறுதி தரும் ஆவியையும் புதுப்பிக்கும் ஆவியையும் என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்போது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை
நோக்கி திரும்புவர். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவசனங்கள் 13 முதல் 15 வரை. சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையதற்குரியதே என்றார். அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின் அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி இயேசு என்ற அச்செய்தியிலே குழந்தைகளை வரவிடுங்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். இன்று குழந்தைகள் ஆலயத்திற்கு வருகிறார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று ஆலயங்களுக்கு செல்கிற போது ஆலயங்களிலே வயது முதிர்ந்தவர்களை நாம் அதிகமாக பார்க்கிறோம். குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் என்று சொல்கிற போது மிகவும் குறைவாக, கையை விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஏன் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு கூட இன்று குழந்தைகள் மிகவும் குறைவாக வருகிறார்கள் என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. இன்று ஆலயங்களில் நாம் பார்க்கிறோம், பெரியவர்கள் அல்லது முதியவர்கள் அல்லது வயதில் முதிர்ந்த மக்களை இன்று குழுக்களாக அல்லது பல மக்களாக நாம் பார்க்கிற சூழ்நிலையில் ஆலயத்தில் சிறுவர்கள் மிகவும் குறைவாக இருப்பது ஏன்? இன்று குழந்தைகள் இல்லையா, அல்லது குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டதா, அல்லது குழந்தைகள் ஆலயத்திற்கு வருவது மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பங்கிலே நான் உதவி பங்கு தந்தையாக இருந்து கொண்டிருந்த போது அந்த பங்கில் இருந்த மறைக்கல்வி மன்றத்தில் குழந்தைகள் மிகவும் குறைவாக வந்து கொண்டிருந்தார்கள். ஏன் என்று கேட்டபோது அந்த பங்கில் இருந்த பெற்றோர் அல்லது பெரியவர்கள் சொன்ன பதில், ஞாயிற்றுக்கிழமைகள் தான் குழந்தைகளுக்கு விடுமுறை, அன்று பிள்ளைகளை நாங்கள் மிகவும் சுதந்திரமாக விட்டுவிடுகிறோம், அவர்களை ஆலயத்திற்கு வருவதற்கு நாங்கள் மிகவும் தொந்தரவு பண்ணுவதில்லை. காரணம், அவர்களை நாங்கள் தொந்தரவு செய்தால்
அடுத்த நாள் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான வினாக்களை பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று நற்செய்தியிலே இயேசு குழந்தைகளிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் இன்று குழந்தைகள் ஏன் வருவதில்லை அல்லது குழந்தைகளை ஏன் நாம் இயேசுவிடத்தில் அழைத்து செல்வதில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இன்று நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இயேசு குழந்தைகளிடம் வரவிடுங்கள் என்று சொல்கிறார். இந்த குழந்தைகளை தடுப்பது யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த நற்செய்தி பகுதியிலிருந்து நாம் 3 விதமான கேள்விகளை நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, குழந்தைகளை கிறிஸ்துவிடம் யார் கொண்டு வர வேண்டும்? யார் குழந்தைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும்? ஏன் இந்த குழந்தைகள் கிறிஸ்துவிடம் கொண்டு வரப்பட வேண்டும்? ஏன் இந்த குழந்தைகள் கிறிஸ்துவிடத்தில் அழைத்து வரப்பட வேண்டும்? மூன்றாவதாக, குழந்தைகளை எப்படி கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும்? யார், ஏன், எப்படி என்கின்ற இந்த 3 கேள்விகளை நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. குழந்தைகளை கிறிஸ்துவிடம் யார் கொண்டு வர வேண்டும்? நாம் எல்லோரும் தான். நம் எல்லோருக்குமான ஒரு பொறுப்பு இந்த குழந்தைகளை, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கிறிஸ்துவிடத்திலே அழைத்து செல்வதற்கான ஒரு பொறுப்பு நம்மிடத்திலே தரப்படக்கூடியதாக இருக்கிறது. திருமணத்தின் போது உம்முடைய குழந்தைகளை நீங்கள் நல்படி கிறிஸ்துவ முறைப்படி வளர்ப்பீர்களா என்கின்ற ஒரு கேள்விக்கு எல்லா பெற்றோர்களும், அந்த திருமண தம்பதியர்கள் புதிதாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமகன் மணமகள் ஆம் என்று சொல்லி, வளர்ப்போம் என்று சொல்லி பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திருமுழுக்கின் போது பெற்றோரிடத்திலே உங்களுடைய குழந்தைகளை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறது திருச்சபை, இந்த குழந்தைகளை நீங்கள் நல்படி வளர்ப்பீர்களா என்று சொல்லி கேட்கிற போதும் அந்த பெற்றோர்கள் ஆம் என்று சொல்லி பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே கேள்வியை ஞான பெற்றோரிடத்தில் இந்த குழந்தையுடைய பெற்றோர்கள் தவறுகிற போது நீங்கள் அவர்களை வழிநடத்தி இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக கிறிஸ்துவிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்களா என்று சொல்லி கேட்கிற போது அந்த ஞான பெற்றோரும் ஆம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆம் அல்லது வளர்ப்போம் என்று சொல்கிற இந்த பதிலை கிறிஸ்தவ குடும்பங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யார் இயேசுவிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இந்த குழந்தைகளை நாம் எல்லோருக்குமான பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. யூதர்கள் சாதாரணமாக குழந்தைகளை ரபியிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது 3 வகைகளில் உண்டு. ஒன்று, ஆசீர்வதிப்பதற்காக, அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்காக, அந்த குழந்தைகளுக்கு குணப்படுத்துவதற்காக. இந்த 3ஐயுமே நாம் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். ரபிகளிடத்திலே இந்த குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நிகழ்வு தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவிடத்திலே இந்த குழந்தைகளை எல்லாம் பெற்றோர்கள் அழைத்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இந்த சீடர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போது இயேசு சொல்கிறார், குழந்தைகளை தடுக்காதீர்கள், அவர்களிடத்திலே வரட்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆசீர் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இன்று நாம் குழந்தைகளை இயேசுவிடத்திலே எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எசேக்கியேல் அதிகாரம் 2 வசனங்கள் 19 முதல் 21 வரை வாசிக்கிற போது, நீங்கள் இனி அந்நியர் அல்ல, வேற்று இனத்தினவரும் அல்ல, இறை மக்கள் சமூகத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எபேசியர் எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. தூய பவுல் எபேசியர் திருமுகத்திலே சொல்கிறார், நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று இனத்தவர் அல்ல, இறை மக்கள் சமூகத்தினுடைய ஒரு குடிமக்கள், நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த குடும்பத்தில் சேர்ந்தவர்களை நாம் இயேசுவிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை கடவுளிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக நம்முடைய குடும்பம் இருக்கக்கூடியதாக இருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவிடம் கொண்டு வருவதற்கு இன்று பல்வேறு விதமான தயக்கங்கள் பெற்றோரிடத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை நான் ஒரு இல்லத்தை சந்தித்து கொண்டிருந்த போது அந்த இல்லத்திலே பெற்றோர்கள் இருந்தார்கள். அந்த பெற்றோர்களின் இடத்துல பேசி கொண்டிருந்தார்கள். அந்த 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்த போது என்னிடத்தில் சொன்னார்கள், நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை எந்த விதத்திலும்
நாங்கள் தொந்தரவு செய்வதில்லை. அவர்களை we never compel them. எதற்கு என்று சொல்லி கேட்டபோது ஆலயத்திற்கு. நாங்கள் ஆலயத்திற்கு அவர்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் எந்த விதமான கட்டாயப்படுத்துவதில்லை. சரி, ஞாயிற்றுக்கிழமையில் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது, நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறீர்கள், உங்களுடைய குழந்தைகளை ஏன் ஆலயத்திற்கு அழைத்து வருவதில்லை என்று சொல்லி கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அன்றுதான் அவர்களுக்கு எழுத்து பயிற்சி இருக்கிறது, அன்றுதான் நடன பயிற்சி இருக்கிறது, அன்றுதான் ஸ்விம்மிங் பயிற்சி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள். இன்று நாம் எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிள்ளைகளுடைய அறிவில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த குழந்தைகளுக்கு நாம் அறிவை தர வேண்டும், இல்லை என்று நான் சொல்லவில்லை. மாறாக அந்த குழந்தைகளுக்கு அறிவை தருவதோடு மட்டும் நான் நிறுத்திவிடக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது கடவுளிடத்திலே அழைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் திருமணத்தின் போது அல்லது நம்முடைய திருமுழுக்கின் போது நாம் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் ஆலயத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இது ஆலயத்தில் மட்டுமல்ல, இன்று குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிறது. எந்த குடும்பத்திலே இன்று குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. குடும்பமாக என்று சொல்கிற போது கணவன் மனைவி மட்டுமல்ல, மாறாக தன்னோடு இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அவர்கள் சேர்த்து வைத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இன்று எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது? நாம் கடவுளிடத்திலே குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஆலயத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கான ஒரு செயல்பாட்டை அந்த குழந்தைகள் கடவுளை கற்றுக்கொள்வதற்கு, அந்த குழந்தைகளை கடவுளின் வழியில் வளர்ப்பதற்கு இன்னும் நாம் நிறைய வழிகளை சொல்லலாம். குழந்தைகளை நாம் கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய பொறுப்பு, நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு. அதை நாம் தவறுகிற போது நாம் மிகப்பெரிய ஒரு கேட்டை நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக, ஏன் குழந்தைகளை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வேண்டும்? ஏன், யார் கொண்டு வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தோம். ஏன் கொண்டு வர வேண்டும்? திருப்பாடல் ஆசிரியர் அது அழகாக சொல்கிறார். 128 திருப்பாடல் அதிகாரம் 3 நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே, ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு, அவர் அளிக்கும் பரிசு குழந்தைகள். குழந்தைகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை, கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை இந்த குழந்தைகள். அதை தான் எபேசியருக்கு திருமுகம் அதிகாரம் 6 வசனங்கள் 4 நாம் வாசிக்கிறோம். நாம் பல நேரங்களிலே பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க பல நேரங்களிலே தவறிவிடுகிறோம். குழந்தைகளுக்கு நாம் பல்வேறு விதமான அறிவுரைகளை சொல்கிறோம். இப்படி வளர வேண்டும், அப்படி வளர வேண்டும், இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பதில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை அழகாக எபேசியருக்கு திருமுகத்திலே அதிகாரம் 6 வசனங்கள் 4 சொல்லப்படுகிறது. தந்தையரே, பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். முதல் வார்த்தை தூய பவுல் அழகாக சொல்கிறார் எபேசியருக்கு திருமுகத்திலே. உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இதுதான் மிகவும் முக்கியமானது. இன்று நாம் பிள்ளைகளை நாம் பல நேரங்களிலே கண்டித்து திருத்துகிறோம், ஆனால் அறிவு புகட்டுகிறோம். பல நேரங்களில் இந்த கண்டித்து திருத்துதல், அறிவு புகட்டுதல் என்பது அவர்களை வெறுப்புக்கு உள்ளாக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படிப்பட்ட முறையிலே நாம் அவர்களை கவனித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு குடும்பத்திலிருந்து பெற்றோர்கள் வந்தார்கள். வந்து என்னை சந்தித்து பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள், நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். பல்வேறு விதமான குடும்பத்தின் செயல்பாடுகளை எல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த பெற்றோர்கள் சொல்லி கொண்டிருந்த போது என்னுடைய உள்ளத்திலே தோன்றிய சிந்தனை இதுதான். அவர்கள் அந்த பிள்ளைகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை அறிவு புகட்டுவதில் மட்டுமே அல்லது அவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் மட்டுமே
அந்த பிள்ளைகளை அவர்கள் வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீ இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, அல்லது இதை செய்தால் நாங்கள் நன்றாக இருக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த குழந்தைகளை சபிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று குடும்பங்களில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக இன்று குடும்பங்களிலே பல குடும்பங்களில் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை சபிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது பல நேரங்களிலே அந்த குழந்தைகளை பாதிக்கிறது என்பதை கூட இந்த பெற்றோர்கள் சிந்திப்பதில்லை. இது பல நேரங்களிலே அந்த பெற்றோர்கள் தெரியாமல் கூட அந்த குழந்தைகளை சபிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய காரியம் நடக்க வேண்டும், பெற்றோருடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தைகள் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் அந்த குழந்தைகளை நாம் பல நேரங்களிலே கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையில் கூட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இது இன்று குடும்பங்கள் இன்று பல குடும்பங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் ஏதோ கதையாகவோ அல்லது பல நிகழ்வுகள் இல்லாமலோ சொல்லவில்லை. இன்று குழந்தைகளை நாம் எப்படிப்பட்ட நிலையில் அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று எபேசியருக்கு திருமுகத்தை நாம் பெற்றோர்கள் வாசித்து பார்க்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். ஆம், அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும், அவர்களுக்கு அறிவிப்பு கட்ட வேண்டும், இதெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட முறையில் நாம் செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட முறையில் நாம் செய்யப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் இதை தவறிவிடுகிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை எரிச்சல் மூட்டுவது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு முறை நான் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது அந்த குழந்தை ஏதோ அந்த பெற்றோரிடத்தில் கேட்கிறது. ஒரு அழகான ஒரு பேக் வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்கு அது தேவையா இல்லையா என்பதை கூட அந்த பெற்றோர்கள் சிந்திக்கவில்லை. அந்த பெற்றோரிடத்தில் உடனடியாக கேட்கிறார்கள், உனக்கு அந்த தேவையா தேவையில்லையா அல்லது எதற்காக என்றெல்லாம் அவரது குழந்தைகளை கேட்டு அவர்களிடத்திலிருந்து நாம் புரிய வைத்து அவர்களுக்கு தேவையானது என்றால் அவர்கள் கண்டிப்பாக நாம் வாங்கி தர வேண்டும். அவர்களிடத்திலிருந்து நாம் அவர்களுடைய பதிலை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்கு நடக்கவில்லை. மாறாக உடனடியாக அந்த தந்தை அந்த குழந்தையிடத்தில் சொன்னார், உனக்கு பை வேணுமா அல்லது உனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணுமா, நீ கேட்ட சாப்பாடு வேணுமா? அந்த குழந்தை என்ன பதில் சொல்லியிருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை பை வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று சொல்லிவிட்டது. காரணம், அந்த குழந்தைக்கு அன்று உணவு தேவை. அதனால் அந்த எது முக்கியமானதோ அதை அந்த குழந்தை வேண்டும் என்று சொல்லிவிட்டது. அந்த குழந்தை இடத்திலே அந்த பெற்றோர் வேறு எதுவும் பேசவில்லை, ஓகே என்று சொல்லிவிட்டு அவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். இது குழந்தைகளை எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு செயல். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், அந்த குழந்தைகளுக்கு எது தேவை என்பதை நான் பார்த்து செய்கிறேன், அந்த குழந்தைக்கான ஒரு அக்கறையோடு நான் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து கொள்கிறோம் பெற்றோர்களாகிய நாம். ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல. ஏன் குழந்தைகளை இயேசுவிடம் கிறிஸ்துவிடம் கொண்டு செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால், அந்த குழந்தைகளுக்கு எது தேவையானதோ அதை நாம் முழுமையாக தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முதலாவதாக நற்செய்தியை கற்றுத்தரக்கூடிய ஒரு செயல்பாட்டை பெற்றோர்கள் செய்ய வேண்டும். குழந்தை பருவத்தில் இயேசுவை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இன்று நாம் குழந்தைகளுக்கு அறிவிப்பு கட்டக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த குழந்தைக்கு எத்தனை குழந்தைகளுக்கு நாம் இயேசுவை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருந்தபோது எங்களுடைய தாத்தா பாட்டிகள் எங்களுக்கு பல்வேறு விதமான கதைகள் சொன்னார்கள். அந்த கதைகள் எல்லாம் விவிலியத்தில் உள்ள கதைகள். ஆனால் இன்று விவிலியத்தில் உள்ள கதைகளை தான் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லித் தருகிறார்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இருக்கலாம், சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் தாத்தா பாட்டிகள் குழந்தைகளுக்கு விவிலியத்தில் உள்ள கதைகளை சொல்லித் தருகிறார்கள். ஆனால் பல குடும்பங்களில் இன்று கார்ட்டூன் படங்களை வைத்து அல்லது பல்வேறு விதமான கதைகளை வைத்து இன்று நாம் பிள்ளைகளுக்கு கதைகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். நற்செய்தியை கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பழக தான் அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுதான் 1 சாமுவேல் அதிகாரம் 3 இதை வசனங்கள் 9 வாசிக்கிறோம். சாமுவேல், இந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏலி சாமுவேல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது கடவுள் சாமுவேலை அழைக்கிறார். 3 முறை அழைக்கிறார். ஏலி இடத்தில் செல்கிறார் சாமுவேல். ஏலி நல்ல விதத்தை கற்றுத்தருகிறார். கடவுளிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த ஏலி சாமுவேலுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார்.
குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், நாம் இன்று குழந்தைகளுக்கு கடவுளிடத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் இன்று நற்செய்தியை கற்றுத்தரக்கூடிய குடும்பங்களாக இயேசுவிடத்திலே நாம் ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்றால், குழந்தைகளை ஏன் இயேசுவிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்றால், அவர்கள் நற்செய்தியை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது இதுதான். கிறிஸ்தவத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்றால் கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் இதுதான். இவற்றை எல்லாம் அந்த குழந்தைகள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஞான நூல் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 7 சொல்கிறது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். இன்று நாம் ஞானத்தை பல வழிகளில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்கிறோம். தெய்வ பயத்தை அந்த குழந்தைகளுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இன்று சமூகத்திலே பல்வேறு விதமான தீய செயல்பாடுகள், அல்லது இன்றைய செய்தித்தாளை திருப்பி பார்த்தால் என்றாலே நமக்கு கொலை கொள்ளை என்று சொல்லி வருகிறது என்றால், குழந்தைகளுக்கு தெய்வ பயத்தை நாம் கற்றுத்தந்திருக்கிறோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை குழந்தைகளுக்கு தெய்வ பயத்தை கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் நாம் கொண்டு செல்கிறோம். ஏன்? அந்த தெய்வ பயத்தோடு அவர்கள் வளருவதற்கு நாம் அவர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? கிறிஸ்தவ வாழ்வு என்பது எது? கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் என்ன? இவற்றையெல்லாம் அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்வார்கள். சிறு வயதில் எதை குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்களோ அதை தான் குழந்தைகள் பிற்காலத்திலே முயற்சியோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று திருச்சபை வளர்ந்திருக்கிறது, அல்லது இன்று திருச்சபைகளை ஆலயத்திலே பல்வேறு விதமான மக்கள் இருக்கிறார்கள் என்றால், நம்முடைய பெற்றோர், நம்முடைய தாத்தா பாட்டிகள் சொல்லித்தந்த வாழ்வு இன்று திருச்சபையை வளர்த்திருக்கிறது. இன்று நாம் தவறிவிட்டால் திருச்சபையினுடைய நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நல்வழியில் நடக்க நீதிமொழிகள் அதிகாரம் 22 இறைவசனங்கள் 6, நல்வழியில் நடக்க நம் பிள்ளைகளை பழக்கு, முதுமையில் அது அந்த பழக்கத்திற்கு அவர்களை எடுத்து செல்லும் என்று சொல்லுகிறது. இதுதான் 5 விளையாதது 50 விளையாது. இன்று 5 வயது குழந்தைக்கு நாம் சொல்லிக் கொடுக்காத காரியங்கள் 50 வயதிலே அவர்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக மாறிவிடும். அதைதான் நீதிமொழிகள் அதிகாரம் 22:6 நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்று நம்முடைய குழந்தைகளை ஏன் இயேசுவிடத்தில் அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் நல்வழிப்படுத்தக்கூடிய குழந்தைகளாக, அவர்களை நற்செய்தியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தைகளாக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குழந்தைகளாக வளர்வதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 3ஆவதாக, குழந்தைகளை எப்படி கிறிஸ்துவிடம் கொண்டு செல்வது? இன்று நாம் எப்படி கிறிஸ்துவிடத்திலே குழந்தைகளை அழைத்து செல்வது? இன்று குடும்ப ஜெபம் என்பது மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். அந்த குழந்தைகளுக்கு கடவுளை பற்றி நாம் கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கடவுள் வழியாக கிடைக்கிறது என்பதை அந்த குழந்தைகள் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றியின் உணர்வோடு அந்த குழந்தைகளை கிறிஸ்துவிடத்திலே நாம் எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்றியின் உணர்வோடு. குழந்தைகள் கடவுளுடைய கொடை. அந்த கொடையை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பெற்றிருக்கிற அந்த கொடையை கடவுளுக்கு நாம் முழுமையாக நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் 139 அதிகாரம் 13-14 சொல்லப்படுகிறது, என் தாயின் கருவில் எனக்கு ஒரு கொடுத்தவர் ஆண்டவர், அஞ்சாதிரு, வியத்தகும் முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கிறேன். நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மையோடு பணிவோடு நாம் கடவுளிடத்தில் அந்த கிறிஸ்துவை அந்த குழந்தைகளுக்கு தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதைதான் ஏன், யார், எப்படி என்கின்ற 3 சிந்தனைகளிலே இயேசு நச்சு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை தொட்டு ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
இயேசு குழந்தைகளுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஒதுக்குகிறார். அதை தான் இன்று நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கிற போது நாம் அவர்களை ஆலயத்திற்கு அழைத்துச் செல்கிறோம், அல்லது குடும்ப ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களுக்கு கிறிஸ்தவ மதிப்பீடுகளை கற்றுத்தருகிறோம், அவர்களுக்கு நன்றி உணர்வோடு கடவுளிடத்தில் எடுத்துச் செல்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை தான் இணைச்சட்டம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 8 முதல் 9, அதிகாரம் 6 இறைவசனங்கள் 8 முதல் 9 நாம் வாசிக்கிறோம். இவ்வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும், இவ்வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ இவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும், உன் வழியினை நீ செல்லும் போதும், நீ படுக்கும் போதும், எழும்போதும் அவற்றை பேசு. கடவுளை பற்றி எல்லா நேரங்களிலும் நாம் நம்முடைய குழந்தைகளிடத்தில் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இணை சட்டம் அதிகாரம் 6 சொல்கிறது, முதலில் நம் உள்ளத்தில் கடவுளை நிறுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நாம் நிறுத்துகிற போது அதை நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக மாறுகிறோம். அப்படி மாறுகிற போது பிள்ளைகள் நாம் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று நாம் முழுமையான ஒரு எடுத்துக்காட்டோடு நாம் வாழவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் எதையும் கேட்க மாட்டார்கள். ஒரு முறை ஒரு குழந்தையினிடத்தில் வந்தது. அந்த குழந்தையினிடத்தில் பேசி கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை சொன்னது, எங்கள் அம்மா ஜெபமாலை எடுத்து உருட்டினாலே எனக்கு கோவம் வருது ஃபாதர். ஏமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அவங்க ஜெபமாலை சொல்கிறாங்க, அதே வார்த்தையில் தான் கெட்ட வார்த்தையை என்னை திட்டுறாங்க. அந்த ஜெபமாலை சொல்கிறதுனால என்ன பயன்? இது இன்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்று குழந்தைகளுக்கு நாம் முதலில் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் இணைச்சட்டம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். இவ்வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும். முதலில் நம்முடைய உள்ளத்திலே கடவுளை நிறுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிறுத்துகிற போது அந்த உள்ளத்தில் நிறுத்திய வார்த்தைகளை நாம் பிள்ளைகளிடத்திலே கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போது அந்த குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் குழந்தைகளிடத்தில் நாம் இயேசுவிடத்தில் அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களாக, பெரியவர்களாக, அல்லது நம்முடைய சமூகத்தின் சமூகத்தில் உள்ள மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவிடத்தில் நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய கருவிகளாக நாம் வர இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வார்த்தையை விட உந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வார்த்தையை விட உந்தன் அலமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித வழிபொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறுமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லையெல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றின் உள்ளாற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து மகிழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்துள்ளோம். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கவனலோ உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மோடு பிரசன்னமாய் இருக்கிறார். நாம் எத்தனை முறை தவறி பிறந்தாலும் அத்தனை முறையும் நம்மை அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். தாயாக, தந்தையாக நாம் ஒவ்வொருவரையும் எப்போதும் தேற்றக்கூடியவராக, அரவணைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு தொடர்ந்து வாரும். எல்லா நிலைகளிலும் எப்போதும் என்னை அரவணைக்கக்கூடியவராக இரும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த பாடலோடு சேர்ந்து நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக, இறைவன் பிரசன்னத்திலே நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்த ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ
வாழ்வில் ஒளியேற்றவா. பரலோகத்தின் தந்தையே, நீர் எந்நாளும் எங்களை காக்கக்கூடியவராக இருக்கிறீர். உயிர் உள்ளவராக, நீதி உள்ளவராக, அன்புள்ளவராக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்கத்தினால் கழுவி தூய்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டு எங்கள் கைகளில் ஒப்படைத்து அவற்றை பேணி காக்க நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக மாற்றிருக்கிறீரே, அதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்று மோசேவை நீர்தாமே அழைத்து உம்முடைய மக்களை துன்பத்திலிருந்து விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்ல எல்லா நிலைகளிலும் நீர் மோசேயோடு துணையாக இருந்து அந்த மக்களை வழிநடத்தினீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே துணையாளராக உம்முடைய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் நீர் எங்கள் மத்தியிலே இந்த நேரத்திலே கொடுத்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதங்களை இந்த நேரத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால், உம்முடைய நிறைவினால் நாங்கள் எத்தனையோ வாழ்வின் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக நீ மாற்றி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருவியாக, உம்முடைய படைப்பாக நீர் மாற்றி நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தாயாக, தந்தையாக இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றக்கூடிய மக்களாக, பரிசுத்தத்தை நாங்கள் என்றும் வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவியாக இந்த நேரத்தில் மாற்றிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. சமாதானத்தின் தேவனே, சேனைகளின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே படைகளின் ஆண்டவராக இருந்து எங்கள் முன்பாக இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கான தைரியத்தையும் ஒரு மன வலிமையையும் தந்து எங்களை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு தொடர்ந்து பயணிப்பவரே, நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய காவல் தூதர்கள் வழியாக எங்களை எப்போதும் நன்மையின் வழியில் நடத்தி சென்று கொண்டிருக்கிறீரே. எத்தனை முறை நாங்கள் உம்மை பிரிந்து சென்றாலும், தவறி விழுந்தாலும், மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை அரவணைத்து கொண்டிருப்பவரே, உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மகிமையின் தேவனே, வெற்றியை எங்கள் வாழ்விலே நீர் எப்போதும் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர்தாமே பயணம் செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பயணத்தின் வழியாக எங்களுக்கு நல் வாழ்வை காட்டி கொண்டிருக்கிறீர். அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு வாரும், எங்களோடு துணையாக இரும், எங்களோடு எல்லா நிலைகளிலும் நீர் எங்களுக்கு துணையாளராக இருந்து எங்களை வழிநடத்துவோம். உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்று கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ளவா. நான் என்றும் உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ளவா. தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ, வாழ்வில் ஒளியேற்றவா. அன்பு தந்தையே, நீர் எங்களோடு இருக்கிறீர். எல்லா நிலைகளிலும், எங்கள் மனச்சோர்விலும், உடல் நலத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து
மனவேதனையிலிருந்து விடுதலை வாழ்வை கொடுத்து நீர்தாமே எங்களுக்கு எப்போதும் துணையாளராக இருந்து கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோம், உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் உம்முடைய கரங்களை வைத்து நீர்தாமே அன்பின் மக்களாக எங்களை வழிநடத்துவதற்கு நீர் துணை செய்து கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ தேவைகள் எங்கள் மத்தியிலே இருக்கிற போதும் கூட, மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே திகையாதே என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே தேற்றவாக இருந்து கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போதும் கூட நீர்தாமே எங்களுக்கு ஆறுதலாக தேற்றவாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே, நீர் எங்களோடு பிரசன்னமாயிருக்கிறீர், எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாயிருக்கிறீர், எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பி, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பி, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி நாங்கள் புது வாழ்வை பெற்ற மக்களாக, உம்மோடு பயணிக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றும். எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து வாரும் உம்முடைய அன்பின் கனிகளால் எங்களை நிரப்பி, உம்முடைய மீட்பளிக்கும் ஆறுதலால் நாங்கள் என்றும் உம்முடைய பெயரை மகிமைப்படுத்தும் மக்களாக, உம்முடைய பெயரை சாட்சியின் வழியாக உம்முடைய பெயரை நாங்கள் மகிமைப்படுத்தும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றும். எங்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து பயணியும். உம்முடைய உடனிருப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய இருத்தலின் வழியாக நாங்கள் நன்மையின் மக்களாக, நன்மையை பிறருக்கு கொடுக்கும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருமாற்றும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் கன்னிமரியின் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். உலகாளும் தாயே உனை பாடும் வேளை நகர் தேடி வந்தே நலம் தாரும் அம்மா, நகர் தேடி வந்தே நலம் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.